வணக்கம், நான் உங்கள் ஆர்ஆர் கேபிட்டல் சதீஷ். 3/1/2025 நேற்றைக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை பதிவு செய்த இந்திய பங்கு சந்தைகள் இன்னைக்கு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 700 புள்ளிகள் இழந்திருக்கு. நிப்டி 180 புள்ளிகளுக்கு மேலே இன்றைக்கு இழந்திருக்கு. ஐடிஐ லிமிடெட் 20% விலையேற்றத்திலும், டிமார்ட் 15% விலையேற்றத்திலும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரிப்பட்ட முக்கியமான செய்திகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காலையில் மார்க்கெட் தொடங்குதிலிருந்து நேற்றைய விலையேற்றம் இன்னைக்கு இருக்குங்கிறது எதிர்பார்ப்பில் தான் இன்வெஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் தாக்கு பிடிக்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே மார்க்கெட் டவுன் ஆக தொடங்கிச்சு. க்ளோசிங்ல சென்செக்ஸ் 79,223 செட்டில் ஆச்சு. நிப்டி 24,004 செட்டில் ஆயிருக்கு. வால்டல் இண்டெக்ஸ் 13.59 க்ளோஸ் ஆயிருக்கு. நிப்டியில் இன்னைக்கு ட்ரேட் ஆன 2,903 நிறுவனங்கள், 1,470 நிறுவனங்கள் அட்வான்ஸ்ல இருக்குது. 1,349 நிறுவனங்கள் இறக்கத்தில் முடிவடைஞ்சிருக்கு. 84 நிறுவனங்கள் எந்தவித விலை மாற்றம் இல்லாமல் முடிவடைஞ்சிருக்கு. ஓவரால் பார்க்கும்போது நிப்டி 50ல இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ONGC, டாடா மோட்டார்ஸ், SBI லைஃப், டைட்டன், நெஸ்லே இருந்தாங்க. டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா விப்ரோ, HDFC பேங்க், அடானி போர்ட், டெக் மஹிந்திரா, சிப்லா இருந்தாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி லிமிடெட் ஏறத்தாழ 95 கோடி ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணதுனால இன்றைக்கு ஒரே நாளில் 20% அப்பர் சர்க்யூட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிமார்ட் ஷேர் தொடர்ச்சியாக இறங்கிட்டு இருந்துச்சுல, ஏறத்தாழ ஒரு 1.5 மாதம் 2 மாதமாக இறங்கிட்டு இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கு ஒரே நாளில் மட்டும் 15% விலை ஏற்றத்தில் இருக்குது. ஏற்கனவே விஷால் மெகாமார்ட் IPO அந்த டைம்லேயே இந்த ஷேருடைய இறக்கம் கண்டினியூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருந்திருந்தாலும் இன்றைக்கு அதிரடியாக 15% மார்க்கெட் ஏறினதுக்கு அதனுடைய குவார்ட்டர் ரிசல்ட்டுடைய எதிர்பார்ப்பு தான் முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இந்திய பங்கு சந்தையில் எஃப்ஐக்களை பொறுத்தவரை இன்றைக்கு 4,277 கோடி ரூபாய் அளவுக்கு ஷேர்களை வித்திருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 820 கோடி அளவுக்கு இன்றைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 22 கேரட் நகத்தகத்தை பொறுத்தவரையில் 1 கிராம் 80 ரூபா விலை ஏற்றத்தில் 7,260 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் 7,920 ரூபாய்க்கு 87 ரூபா விலை ஏற்றத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரையில் 1 கிராம் 2 ரூபா விலை ஏற்றத்தில் 100 ரூபாய்க்கும், 1 கிலோ பொறுத்தவரையில் 2,000 ரூபாய் விலை ஏறி இருக்கு. 1 லட்சம் ரூபாய்க்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்டர்நேஷனல் கமாடிட்டிஸை பொறுத்தவரையில் 0.25% பாசிட்டிவ்ல இருக்கு. கோல்டை பொறுத்தவரையில் 0.25% நெகட்டிவ்ல இருக்கு. சில்வர் 1.5% ஏற்றத்தில் $30.328 ஒரு அவுன்ஸுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாலருக்கு எதிராக இந்தியன் ருபியுடைய வீக் இன்னும் நின்னபாடில் இன்னைக்கும் 85 ரூபாய் 77 காசுகளில் தான் க்ளோஸ் ஆயிருக்குங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. IPO மார்க்கெட்டை பொறுத்தவரையில் பேப்டெக் டெக்னாலஜிஸ் ஏறத்தாழ 18% மேலே ஓவர் டைம் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அதே மாதிரி லியோ ட்ரைபுட்ஸ் IPO, அதாவது இது SME IPO, இந்த IPO 169 டைமுக்கு மேலே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிருக்குங்கிறதையும் நினைவில் வச்சுக்கோங்க. பரமேஸ்வர் IPO ஏறத்தாழ 41 டைம் ஓவர் சப்ஸ்கிரைப். டேவின்சன்ஸ் ஏறத்தாழ 11 டைம் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். டேவின்சன்ஸ் வர 6ஆம் தேதி தான் IPO க்ளோஸ் ஆகுது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் ஏறத்தாழ 50% மேலே பள்ளிக்கூடங்களில் ஏற்கனவே இன்டர்நெட் அக்சஸ் இருக்குங்கிறது தான் ரிப்போர்ட். ஆனால் பீகார், மேற்கு வங்கம் இந்த 2 ஸ்டேட்டையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 17% 18% தான் அவங்க பள்ளிக்கூடங்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் இன்டர்நெட் அக்சஸ் இருக்கதா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட்டோட தேவைகள் இன்னும் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இந்த சூழலில், அதுவும் ஆர்டிஃபிஷியலுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் பள்ளி கல்விகளிலிருந்தே பிள்ளைங்க இந்த இன்டர்நெட்டை படிக்கும்போது தான், அதாவது இணையதள கல்வியை படிக்கும்போது தான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னும் இது பிற்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்குங்கிறது உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய விஷயம். நிச்சயம் இந்த மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கங்களும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது இந்த இணையதள கல்வி சேர்ந்த நிறைய நிறுவனங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த தகவலை நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். மார்க்கெட்டை பொறுத்தவரையில் ஒரு நாள் அதீத ஏற்றத்திலையும் அடுத்த நாள் இந்த அதல பாதாளத்திலையும் விழுந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நான் உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னென்னா, எதிர்கால இந்தியாவில் தேவைகளும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்குங்கிறதுனால, இங்கே கன்சம்ஷன் அதிகமாக இருக்குங்கிறதுனால மார்க்கெட்டோடைய ஒவ்வொரு டவுனையும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்கள் எதிர்கால இலக்குகளுக்கான ஒரு முதலீடாக உங்களால் பார்க்க முடியுமாங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுவும் முழுக்க உங்களுடைய சொந்த முடிவுலையாக இருக்கணும். ஏன்னா இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான், நாட் ரெக்கமெண்டேஷனுங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் தெளிவாக கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்டெலாம் வெறும் 100 ரூபாயிலிருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட எளிய முதலீடு எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த நோக்கத்தினால தான் நம்ம திரும்ப இந்த வீடியோவை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நாளைக்கு வேற ஒரு தகவலை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.